சிட்டி ஆகல சார். 1445 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க சார்? குரங்கு பூமாலை போட்டோம், ஓகே ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். லவ் கோவைன்னு போட்டா ஸ்மார்ட் சிட்டியா சார்? ஐ லவ் கோவை அப்படின்னு போட்டு 2 லைட்டை போட்டுட்டு ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டு ஒரு அரசியல்வாதி வந்து ரிப்பனை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்தா ஸ்மார்ட் சிட்டியா சார்? டெரிபிள், பெத்தட்டிக். அதாவது எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இஸ் லோ ஸ்டாண்டர்ட். எப்படி? ஓ, நான் அமைச்சர், என் பினாமி இவரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு, இவருக்கு நீ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொடு. அதான் நான் சொன்னேன். யாரோ அதிமுக அரசியல்வாதி பேசும் பொழுது, யார் உங்க பினாமி அந்த ஸ்மார்ட் சிட்டி எடுத்து பட்டினாங்க நான் நிரூபிக்க தயார். அந்த பினாமினுடைய ஒய்ஃப் உள்ளாட்சி தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணி தோத்தாங்க. ஸோ 3 எழுத்து பேர் இருக்கக்கூடிய நபர் கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணார். யாருன்னு அவருக்கு பண்ண? ஏன் இது ஃபினாயில் வந்து 200 ரூபாய்க்கு வாங்குற ஊருங்க அது? நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. நீங்க அப்படியே எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க, நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன். அவங்க டெவலப் ஆனாங்க, கோயம்புத்தூர் டெவலப் ஆகல. டெரிபிள் ரோட்ஸ், பெத்தட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் ஜெனரலா பொறுமைசாலிகள். ஏன்னா அரசே இல்லாம வளர்ந்தவங்க அவங்க. இவங்களா அரசே இல்லாத காலகட்டத்தில் இந்த ஊர்ல எல்லாம் வந்து செட்டில் ஆகி ஃபவுண்டரி ஒன்று ஆரம்பிச்சு, சின்னதாக ஆரம்பிச்சு, இன்னைக்கெல்லாம் பெருசா வளர்ந்து இந்த ஊர்ல தொழில்துறை அரசு இல்லாம வளர்ந்த தொழில்துறை. அதனால பெருசா கோவப்பட மாட்டாங்க கோயம்புத்தூர் மக்கள். எல்லாம் பொழைச்சு போன்னு விட்டுறாங்க.